நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ப்ரொக்கோலி ஆம்லேட் செய்ய போகிறேன். ப்ரொக்கோலி ஆம்லேட் செய்கிறதுக்காக ப்ரொக்கோலியெல்லாம் ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். கட் பண்ண ப்ரொக்கோலியில் சுடுதண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஓரமாக வச்சிடுறேன். இப்போ நான் ஏற்கனவே சாப்பரில் வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 6 ப்ரொக்கோலியை சேர்த்து அதையும் சாப் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ சாப் பண்ண வெங்காயம் ப்ரொக்கோலியில் 1/4 ஸ்பூன் சால்ட், 1/4 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு இங்கே 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையும் சேர்த்து சாப்பரை க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 3 டைம் சாப் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. ஆம்லேட்டை ஒரு தோசைக்கல்லில் சூடு பண்ணி ஆம்லேட்டை ஊற்றிக்கிறேன். ஊற்றி 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கிறேன். ப்ரொக்கோலி ஆம்லேட் ரெடி.